சிம்போனி இசையை டவுன்லோட் செய்ய வேண்டாம் சொன்னதற்கு காரணம் இதுதான். இளையராஜா கொடுத்த விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் இசைஞானி என்ற அந்தஸ்துடன் பல ஆண்டுகளாக இசைத்துறையில் ஜாம்பவனாக திகழ்ந்து வருபவர் இளையராஜா. 70 காலகட்டம் துவங்கி இப்போது வரை இவர் இசை பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இவருடைய இசையை ரசிக்காத ரசிகர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். லண்டன் மாநகரில் புதிய சிம்போனி இசை கோர்வையை இளையராஜா அவர்கள் அரங்கேற்றம் செய்து இருந்தார். சிம்போனி என்பது மேற்கத்திய இசையாகும். 34 நாட்களில் இளையராஜா உருவாக்கி இருக்கிறார். இது இளையராஜாவின் முதல் மேற்கத்திய பாரம்பரிய சிம்போனி வெளியீட்டு இசை நிகழ்ச்சி ஆகும். இதன் மூலம் தமிழர்களின் பெருமை உலகெங்கும் பரவி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின், அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் என பலருமே இளையராஜாவை நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இளையராஜாவின் இசை பயணத்தை கொண்டாடும் வகையில் அரசின் சார்பாக விழா ஏற்பாடு செய்திருக்கிறார். இதையடுத்து பிரபலங்கள் பலரும் இளையராஜாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இளையராஜா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்னுடைய சிம்போனி நிகழ்ச்சியை யாரும் டவுன்லோட் செய்து பார்க்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இப்படி இவர் கூறியிருந்தது சோசியல் மீடியாவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக அளித்த பேட்டியில் இளையராஜா, நான் வாசித்த சிம்பனியை டவுன்லோட் பண்ணாமல் நேரடியாக கேளுங்கள் என்றுதான் சொன்னேன். இப்போது நீங்கள் இங்கு நான் பேசுவதை நேரடியாக கேட்பதற்கும் ரெக்கார்ட் பண்ணி கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரே நேரத்தில் 80 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் பொழுது கொடுக்கிற அந்த அனுபவம் உங்களை உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு செல்லும். அனைத்து பேருடைய உடல், உயிர், சிந்தனை என்று ஒன்றாக சேர்ந்து ஒரு இசையை கொண்டு வரும்போது வெளியுற சத்தம் சிலிர்ப்படைய செய்யும். அதனால்தான் நேரடியாக மக்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் இவர் வந்தாலே இப்படி தானியா பேசுறார் என்று கிண்டல் கேலி செய்கிறார்கள். அதை உணர்ந்து பார்த்ததற்கு பிறகுதான் இந்த பேச்சை பேசணும், இது எல்லோரும் கேட்கணும் என்ற உணர்வில் தான் நான் சொன்னேன். இதுவரை மக்கள் இந்த மாதிரி இசையெல்லாம் கேட்காமல் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் இல்லாத உணர்வை உணரும் போதுதான் அடடா என்று நம்மை அறியாமல் பாராட்டுவோம். அதுதான் ரசனை, அதுதான் பக்தி. ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால்தான் அதில் முன்னேற முடியும் என்று நம்ப ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு பாடமாகவும் அமைந்தது என்று கூறியுள்ளார்.